வணக்கம் நண்பா. தமிழன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? உலகத்துல அதிக அளவுல மொழிபெயர்க்கப்பட்ட நூல்னா அது பைபிள் தான். அந்த பைபிளோட முதல் பிரதி எப்படி இருக்கும், அது எங்க இருக்கு, யார் கண்டுபிடிச்சா, அதை யார் எழுதியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்களா? ஸோ அதை பத்தி நீங்க இதுல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த பைபிளோட பேர் கோடெக்ஸ் சினெடிக்ஸ். இதுதான் இந்த உலகத்திலேயே முதல்ல மனிதன் எழுதின பைபிளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த பைபிள் 4th century சார்ந்தது. நம்ம இப்ப பாக்குறது கோடெக்ஸ் சினெடிக்ஸ், அதாவது உலகத்தின் முதல் பைபிள். பட் ஆனா கோடெக்ஸ் ஜிகஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிள் இருக்கு. அது பிளாக் பைபிள், அதாவது சாத்தான் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோடெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக ரெண்டு காமனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோடெக்ஸோட அர்த்தம் தொகுப்பு நூல் அல்லது கையெழுத்து பிரதி அப்படின்னு சொல்லி ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. சோ இதனாலதான் இதுக்கு கோடெக்ஸ் அப்படிங்கிறது காமனான பேர். கோடெக்ஸ் சினெடிக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது உலகத்தின் முதல் பைபிள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் பைபிள். இப்ப இந்த பைபிள் 4 மியூசியம்ல 4 பார்ட்டா பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக? இந்த பைபிளை எப்படி எழுதியிருக்கிறாங்க, இதை 4 பேர் கொண்ட மனிதர்கள் எழுதி முடிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இதோட அமைப்பு, இதுக்கு பயன்படுத்தின காகிதம் எந்த மாதிரியான காகிதம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளோ ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே சேரும். நீங்களே இந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிறிஸ்டியானிட்டியோட மிக புனிதமான நூல்னா அது பைபிள் தான். ஸோ அந்த பைபிள் இப்ப 21st century வரைக்குமே உலக அளவுல அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல். 2வது இடத்துல திருக்குறள் இருக்கு. அது நம்மளோட தாய்மொழியான தமிழ்ல எழுதப்பட்டது. ஆனா அது செகண்ட் பிளேஸ்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது பைபிள். ஸோ அந்த பைபிள் இப்ப எல்லாருனாலையும் சகஜமா பார்க்க முடியும், எல்லா இடங்களையும் பார்க்க முடியும். பட் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி செகண்ட் செஞ்சுரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்திருப்பாங்க, எல்லா மக்களுக்கும் இது ஈஸியா கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு பைபிள் 4th centuryல எழுதப்பட்ட ஒரு பைபிள் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பைபிள் 1846ல ஒரு பழமையான ஒரு தேவாலயத்துல ரொம்ப பாதுகாப்பா செக்யூரா வைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பைபிள் முழுக்க கையால எழுதப்பட்ட பைபிள். அந்த டைம்ல எல்லாம் பிரிண்டிங் மிஷின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாருமே கையில தான் எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த பைபிள் நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பைபிளை எழுதுறதுக்கு இவங்க பயன்படுத்தின காகிதம் ஒரு ஆடு அல்லது ஒரு கண்ணுக்குட்டியோட தோல். அதை காகிதத்தோட அளவுக்கு ரொம்ப மெல்லிசா வெட்டி அதை பதப்படுத்தி அதுல இவங்க எழுதியிருக்கிறாங்க அச்சாணிகள் மூலமா. சோ அது இப்பவுமே ரொம்ப தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லாங்குவேஜ், இந்த ஃபர்ஸ்ட் பைபிள் நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் பைபிள். இந்த பைபிளோட லாங்குவேஜ் கிரேக்ல இருக்கு. கிரேக்ல தான் இந்த பைபிள் கம்ப்ளீட்டா எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 4 மனிதர்கள் சேர்ந்துதான் இந்த பைபிளை கம்ப்ளீட்டா எழுதி முடிச்சிருக்காங்க. ஒரு பைபிள் கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 பேஜஸ் வரைக்குமே இருக்கும். சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பைபிளை 4 மனிதர்கள் சேர்ந்த ஒரு குழுன்னே சொல்லலாம். 4 மனிதர்கள் சேர்ந்து ஒரு குழுவா ஒரு பைபிளை எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த பைபிள் தான் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதோட இப்ப நம்ம கிடைச்சிருக்கிற இந்த ஓல்டஸ்ட் பைபிள் கம்ப்ளீட்டா ஃபுல்லா கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு பாதி தான் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 4th centuryல எழுதப்பட்ட பைபிளை ரொம்ப பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருந்தும் அதுல சில பகுதிகள் காணாம போயிருக்கா அல்லது கிழிஞ்சிருச்சா, என்ன காரணம் தெரியல. கிழிஞ்சிருந்தா கூட இவங்க வச்சிருந்திருப்பாங்க. காணாம போயிருந்தாலும் இவங்களால அதை ரெக்கவரே பண்ணிருக்க முடியாது. இந்த பைபிளோட பேஜஸ் எவ்வளவு பெருசு இருந்திருக்கு தெரியுங்களா? அதாவது ஒரு A4 விட கொஞ்சம் பெரிய சைஸாவே இருந்திருக்கு. இப்படி ஒரு பேஜ் வச்சிருந்தீங்கன்னா அதே அளவுக்கு இந்த பக்கமும் 2 சைடு சேர்த்துங்க இவ்வளவு பெரிய புக்கா தான் அந்த பைபிளை எழுதி இருக்காங்க. அதே நேரம் இப்ப இருக்கக்கூடிய பைபிளை பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல 2 பேரா மட்டும்தான் இருக்கும். ஒரு பைபிளை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல 2, இந்த பேஜ்ல 2 பேராஸ் தான் இருக்கும். பட் இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸ் பைபிள்ல ஒரு பேஜ்ல 1 2 3 4ன்னு 4 பேரா இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் 4 பேரா இருந்திருக்கு. ஸோ ஒரு பைபிளை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா 8 பேரா அதுல இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெரிய புக்கா தான் இந்த புக்கை அவங்க எழுதி முடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த புக்கை 4 பேர் எழுதியிருக்காங்க. அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 4 விதமான கையெழுத்துக்கள் அதுல இருக்கு. ஸோ இதை வச்சுதான் 4 பேர் இந்த பைபிளை எழுதியிருக்காங்க. அதாவது நம்ம கிடைச்ச பகுதிகளை வச்சு 4 பேர் எழுதியிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த பைபிள் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை பேர் எழுதினாங்கன்னு தெரியல. அது ஃபுல்லா கிடைச்சாதான் தெரியும். இந்த கோடெக்ஸ் பைபிளை கண்டுபிடிச்சப்ப இந்த பைபிள் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா, தங்கத்தாலான பெட்டியில இது ரொம்ப பாதுகாப்பா பதப்படுத்தி வெள்ளை நிறத்துல இது பிரகாசமா மின்னிட்டு இருந்த மாதிரியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்ச குழு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சேஃபாவும் ரொம்ப அழகாகவும் இதை வடிவமைச்சு பாதுகாத்து இருந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே பழமையான பைபிள்ஸ்ல நம்ம கண்டுபிடிச்சதுலயே இதுதான் ரொம்ப ஏஜான பைபிள். அதாவது 4th century எழுதப்பட்ட பைபிள். 4th centuryக்கு முன்னாடி இது வரைக்கும் எந்த பைபிளும் நம்ம கண்டுபிடிக்கல. அதனால இதுதான் இந்த உலகத்துல முதல் பைபிள், அதாவது மிக பழமையான பைபிள் அப்படின்னே சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தை இந்த பைபிள் தான் கோடெக்ஸ்
சினெடிக்ஸ் பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு மிக முக்கியமான இந்த பைபிளை வந்து இப்ப கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பைபிள் வந்து இதோட பிரதிகள் 4 பகுதிகளா பிரிக்கப்பட்டு 4 விதமான இடங்கள்ல, அதாவது 4 விதமான கண்ட்ரீஸ்ல 4 விதமான இடங்கள்ல இது வந்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக கிடைச்ச பகுதிகளையும், அதாவது முழுசா கூட ஒரு பைபிள் கிடைக்கல, அப்படி கிடைச்ச பைபிளை எதுக்காக நம்ம வந்து 4 பாகங்களா பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள் கிடைச்ச இடம் ஒரு இடம், அதை கண்டுபிடிச்சது ஒருத்தர், அதை வந்து இது எங்களுடையது, இந்த நாட்டை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து எங்களுக்கு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. சோ இந்த காரணத்தினால இன்டர்நேஷனல் கோர்ட்ல இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. 4 பிரிச்சுக்கங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்கவங்க நாட்டுல இருக்கிறதுல ரொம்ப சேஃபான இடத்துல இந்த பைபிளை வந்து வச்சுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க கொடுத்ததுனாலதான் 4 பகுதிகளில் 4 முக்கியமான இடங்கள்ல ரொம்ப பாதுகாப்பா இந்த பைபிள் வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க. அது எந்தெந்த இடங்கள்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரியில இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 347 பக்கங்கள் கொண்ட கிடைச்சதுலயே மிக அதிகமான நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய பேஜஸ் வந்து இந்த மியூசியம்ல, இந்த லைப்ரரியில தான் இருக்கு. 2வது, செயின்ட் கேத்தலின் மடாலயத்துல இதோட 12 பக்கங்களும் 14 துண்டுகளா அந்த பகுதிகள் வந்து பிரிச்சு பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. 3வது, லீவ்ஜன் யூனிவர்சிட்டி லைப்ரரியில இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 43 பக்கங்கள் வந்து பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அதே மாதிரி கடைசியா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கிற ரஷ்யாவோட தேசிய நூலகத்துல இந்த கோடெக்ஸ் சினெடிக்ஸோட 3 பக்கங்களை பாதுகாப்பா அவங்களும் பாதுகாத்துட்டு வர்றாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பைபிள் கோடெக்ஸ் சினெடிக்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை பக்கங்கள்னா 419 பக்கங்கள் தான் கிடைச்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமனா நார்மலா இப்ப இருக்கக்கூடிய பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா 1500 இருந்து 2000 பேஜஸ் வரைக்கும் இருக்கும். பட் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஓல்டஸ்ட் பைபிள்ல மொத்தமாவே 419 பக்கங்கள் தான் கிடைச்சிருக்கு. சோ அதையும் வந்து இவங்க 4 மியூசியம்ல பிரிச்சு தனித்தனியா வச்சிருக்காங்க. சோ இந்த உலகத்திலேயே மிக பழமையான இந்த பைபிள் வந்து கோடெக்ஸ் சினெடிக்ஸ 1844 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இத பலகட்ட ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி தான் வந்து இப்ப இந்த 4 விதமான இடங்களை பிரிச்சு வச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் டாபிக்ஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எவ்ரி வீடியோஸ் உங்க நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். நீங்களே அந்த வீடியோ மிஸ் பண்ண பார்க்க முடியும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியஸ் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.